அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்று பிற்பகல் 3 மணிக்கு நடைபெற இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். இந்த பேச்சுவார்த்தை எங்கே நடைபெற இருக்கிறது? யார் யாரெல்லாம் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கெடுக்க இருக்கிறார்கள்? அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பேச்சுவார்த்தை இன்று நடைபெறுகிறது. இறுதியாக இன்று ஒப்பந்தமும் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி அலுவலகத்திற்கு தனது கிரீன்வே சாலையிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். அதிமுக அலுவலகத்தில் காலையிலிருந்தே தொகுதி பேச்சுவார்த்தை குழு முன்னாள் அமைச்சர் அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி, அதே போல முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன், பா வளர்மதி ஆகியோரும் வந்திருக்கிறார்கள் அதிமுக அலுவலகத்திற்கு. அவர்களுடன் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேச இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிகளை சார்ந்த ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்களும் வந்து இங்கே கூட்டணி குறித்து பேச்சுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றே ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. யார் யாருக்கு எத்தனை இடங்கள் என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக அலுவலகம் வந்து இந்த கூட்டணி கட்சிகளுடன் பேச இருக்கிறார். அதற்கு முன்பாக இங்கே அதிமுகவினுடைய கூட்டணி பங்கீடு குழுவுடனும் அவர் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். அதன் பின்னராக வரக்கூடிய கட்சிகளிடம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இன்று காலையிலிருந்து பியூஷ் கோயல் 2024 தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்ந்த தலைவர்களுடன் கலந்து ஆலோசித்து வருகிறார். அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுடன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அடையாறு அலுவலகத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகாக அடுத்த கட்டமாக இந்த ஆலோசனைகள், அடுத்த கட்டமாக இங்கே நடக்கக்கூடிய கூட்டணி உடன்படிக்கைகள் என்பது கவனம் பெற இருக்கிறது. அதன் பின்னராக யார் யாருக்கு என்னென்ன தொகுதி, முதலில் எண்ணிக்கை தெரிய வரும். அதன் பின்னராக 2 நாளில் என்னென்ன தொகுதி என்பது தெரிந்துவிடும். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.